ரித்தன்யா கேஸுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த கேஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொன்ன விஷயம் என்னன்னா, ரித்தன்யா கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் மறைக்க பார்க்குறாங்களே தவிர அந்த கேஸுக்கான எந்த ஒரு அப்டேட்டையும் வெளியே விட மாட்டேங்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ரித்தன்யா கேஸ் உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் மந்த் 31 போல கோர்ட்டுக்கு வந்துருந்துச்சு. பட் அந்த டைம் வந்து கரெக்டான ஆதாரங்கள் எதுவுமே சப்மிட் பண்ணல, டாக்குமெண்ட் எல்லாமே பாதி பாதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டே ரொம்ப கோவப்பட்டு போலீஸ் சைடில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்டான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க, ஆகஸ்ட் 14 இந்த கேஸை தள்ளி வைக்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஆகஸ்ட் 18 ஆயிட்டு ரித்தன்யா கேஸை பற்றி ஏதோ அப்டேட் வெளியே வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வரல. கண்டிப்பாக நீங்களும் நியூஸில் கவனிச்சிருக்க மாட்டீங்க, நானும் டெய்லி நியூஸில் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பட் நான் எந்த ஒரு நியூஸ்லையுமே ரித்தன்யா கேஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கவனிக்கல. அப்போ அந்த கேஸ் என்னென்ன ஆச்சு? அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரித்தன்யா கேஸை மறைக்க தான் பார்க்குறாங்க. அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியாக தெரியுது. அது என்னென்ன அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துடலாம். ரெண்டாவது, கவின் கொலை கேஸில் உங்களுக்கே தெரியும், இப்போ மொத்தம் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுர்ஜித், அவங்க அப்பா சரவணன், அப்புறம் சுர்ஜித்தோட பெரியமா பையன் ஜெயபால், இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சுர்ஜித் வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கோர்ட்டில் வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக வெளியே லீக் ஆகிருக்குது. அதை பார்க்கும்போது இவ்வளோ தனவேட்டாப்பா உனக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் சுர்ஜித்தை பற்றி இன்னொரு சில விஷயங்கள் லீக் ஆகிருக்குது, அவரோட விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் லீக் ஆகிருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஏன்னா சுர்ஜித் கேஸையுமே இப்போ தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன்ல, சுர்ஜித் தெரியாமல் லாஸ்ட் வீடியோவில் வந்து சர்ஜித்னு சொல்லிட்டேன். அது அந்த டைமில் கொஞ்சம் சிக்கில் இருந்தேன். பட் பேரை தப்பாக சொன்னது என்னோட தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. அவரோட பேர் வந்து சுர்ஜித், ஓகேவா? அவங்க கேஸையுமே இப்போ ஆக்சுவலாக ஆகஸ்ட் 26 வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ரித்தன்யா கேஸை பொறுத்தவரைக்கு லாஸ்ட் மந்த் 31 வந்து ஆக்சுவலாக கோர்ட்டில் விசாரிச்சாங்க. அப்போ போலீஸ் சைட்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக என்ன டாக்குமெண்ட்? அவங்களுக்கான லேப் ரிப்போர்ட், ரித்தன்யாக்கான லேப் ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, லேப் ரிப்போர்ட்டை இவங்க கரெக்டாக சப்மிட் பண்ணல. உங்களுக்கே தெரியும்ல, கரெக்டாக லேப் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல, பாதியாக தான் இருந்துச்சு, கரெக்டான ரிப்போர்ட்டே இல்லை, ஃபுல்லாகவே இல்லை இந்த ரிப்போர்ட்டு. என்ன நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணியிருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் ரித்தன்யா ஃபோனில் உள்ள ஆதாரம்லாம் என்னாச்சு, அதெல்லாம் எடுத்தீங்களா? கவின் ஃபோனில் உள்ள ஆதாரம்லாம் என்னாச்சு, அதெல்லாம் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கோர்ட் ரொம்ப கோவப்பட்டு, யார் மேலே? போலீஸ் மேலே கோவப்பட்டு கரெக்டான ஆதாரங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணோம், ஆகஸ்ட் 14 இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய நியூஸ் நம்ம கவனித்தோம், நம்ம கூட எடுத்து பேசியிருந்தோம். அப்போ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 14 அப்புறம் தான் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரத்துக்கு நான் எந்த ஒரு நியூஸ் சேனல் சொல்லியுமே எந்த ஒரு அப்டேட்டுமே கவனிக்கல. கேஸ் வந்துச்சா, கரெக்டான ஆதாரங்கள் சப்மிட் பண்ணாங்களா, முக்கியமாக லேப் ரிப்போர்ட். ஏன்னா அந்த லேப் ரிப்போர்ட் மேலே தான் இன்னும் எல்லாருக்கும் டவுட் இருக்கு. ரித்தன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை இவங்க மருந்து ஊற்றிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அதுக்கு லேப் ரிப்போர்ட் வரணும். பட் அந்த லேப் ரிப்போர்ட் பாதியாக தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே இன்னும் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. பட் இப்போ வரத்துக்கு அந்த லேப் ரிப்போர்ட்டை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. என்ன அந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியல. இப்போ ஆகஸ்ட் 18 ஆகிட்டு இப்போ வரத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரித்தன்யா கேஸை பொறுத்தவரைக்கு அப்படியே மறைச்சி மக்கள் மத்தியிலேருந்து அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கேஸை காணாம தான் ஆக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களே தவிர அந்த கேஸை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியே விட மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில வீடியோஸ் கூட என்னால் கவனிக்க முடிஞ்சு, கண்டிப்பாக கவினோட ஃபேமிலி கொஞ்ச நாளில் வெளியே வந்துருவாங்க, ஜாமீனில் வந்துருவாங்க. ஏன்னா ரித்தன்யா கேஸ் அப்படி தான் போயிட்டு இருக்குது. ரித்தன்யா ஃபேமிலி சைட்லேருந்து கேஸை பெருசாக மூவ் பண்ண மாதிரி இல்லை. அதனால கவின் ஃபேமிலி சைட்லேருந்து கண்டிப்பாக அவங்க 3 பேரும் வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் என்னால கவனிக்க முடிஞ்சுச்சு. அப்படிதான் நடக்கும் போல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கவின் ஃபேமிலி சைடுல இருந்து ரித்தன்யாவை நெகட்டிவா காமிச்சு எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் நிறைய வேலைகளை பார்த்தாங்க. அப்படிங்கறத நம்ம கவனிச்சுட்டு தான் இருந்தோம். முக்கியமா கவின் வீட்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் லீக் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் லீக் ஆச்சு. அது கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, கேஸும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது, கண்டிப்பா சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், கொஞ்ச நாட்கள்ல நம்ம எந்த நியூஸை பார்க்கலாம்னா, கவின் ஃபேமிலிக்கு ஜாமீன் கிடைச்சிட்டு, கவினுக்கும் அவங்க அம்மா அவங்க அப்பா 3 பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிட்டு அப்படிங்கிற வீடியோஸ் தான் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் கேஸ் இப்படி போயிட்டு இருக்குது, இல்லை வேற ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இப்படி பண்றாங்களா, இல்லை உண்மையாகவே இந்த கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கா, லேப் ரிப்போர்ட் உண்மையாகவே லேட் ஆகுதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன் இதை எடுத்து இப்போ நான் பேசுகிறேன்னா, நம்ம கொஞ்ச நாட்களாக ரித்தன்யாக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து பேசிட்டு இருக்கோம். பட் அந்த கேஸே காணாமல் ஆக்குறாங்க. அப்படிங்கும்போது வருத்தமாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்ததா கவின் கேஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஆகஸ்ட் 26 இப்போ ஆக்சுவலாக ஒத்தி வச்சிருக்காங்க. பட் ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி கோர்ட்டில் வந்து இந்த 3 பேரையும் சப்மிட் பண்ணும்போது, யார்? சுர்ஜித், அவங்க அப்பா,
அப்புறம் அவங்க பெரியம்மா பையன் ஜெயபால், இவங்க 3 பேருமே ஆஜர்படுத்தும் போது சுர்ஜித் வந்து கோர்ட்ல வந்து பேசலாம். ஆக்சுவலாக அந்த டைம்ல வந்து என்ன விசாரிச்சாங்க, எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அந்த டைம்ல சுர்ஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை மிரட்டினாங்க, எங்களை மிரட்டி இந்த கேஸை வந்து ஒத்துக்க சொன்னாங்க. நாங்கள் வந்து ஆமாம் இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்களே வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கிட்டாதான் விடுவோம், இல்லைன்னா ஜெயபால் ஏதாவது சொல்லி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், எங்கள் பெரியம்மா பையனை அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் என் கையில் அடிபட்டுருக்கு, அந்த டைமில் வெட்டுப்பட்டுச்சு, எனக்கு எக்ஸ்ரே எடுக்க கூட கூட்டு போல அப்படின்ன மாதிரி சுர்ஜித் வந்து கோர்ட்ல வந்து பயங்கரமா பேசியிருக்காரு. அப்ப யோசித்து பாருங்க எந்த லெவலுக்கு அசால்ட்டா அவன் பேசுறான் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. இவர் கையில வெட்டுப்பட்டுச்சான், இவரை எக்ஸ்ரே எடுக்க கூட்டு போலையா, அதை ஒரு இதை அங்க கொண்டு பேசிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சுர்ஜித்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்குது. இப்போ சுர்ஜித்தை பொறுத்தவரைக்கு எதனால கவினை கொலை பண்ணான், கவின் வந்து அவங்களோட ஜாதி கிடையாது, அதானே மெயின் மேட்டராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கவின் வந்து அவங்களோட கீழ் ஜாதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சுர்ஜித்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வெளியே வருது. இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் உண்மையாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சேனலில் தான் என்னால் கவனிக்க முடிஞ்சு, இது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும். சுர்ஜித் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க, இதில் என்ன ப்ரோ தப்புன்னா, லவ் பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஏன்னா இங்கே கவின் லவ் பண்ணது தான் தப்பாக இருந்துச்சு. பட் சுர்ஜித் லவ் பண்ணுற தப்பு இல்லை. யாரை லவ் பண்ணுறான்னா அவனோட ஜாதி கிடையாதான். எப்படி சுர்ஜித்தோட ஜாதி கிடையாதான், வேற ஒரு ஜாதியில் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறாங்களா, அதுலேயே அந்த பொண்ணு வந்து இவங்களோட மேல் ஜாதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு நியூஸ் வெளியே வருது. அப்போ யோசிச்சுக்கோங்க, இவன் யாரை வேணால் லவ் பண்ணுவான், இவன் என்ன வேணால் பண்ணுவான், அது மேட்டரே கிடையாது. ஆனால் அவங்க வீட்டில் உள்ள அந்த பொண்ணு வேற ஒரு ஜாதியில் உள்ள பையனை லவ் பண்ணால் தப்பு. இப்போ அதுதாங்க ஒரு பிரச்சனை. இவர் வேற ஒரு ஜாதியில் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது தப்பாக தெரியல, அது எதுவும் பெருசாக இது இல்லை. ஆனால் தன்னோட அக்கா வேற ஜாதி பையனை லவ் பண்ணதான் ஒரு பிரச்சனை. இப்போ அது ஒரு பிரச்சனையாக தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, நான் மிளகா பொடியை தூவி தான் வெட்டினேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. பொருளை எங்கெங்கெல்லாம் வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கு அந்த ரோட்டில் ஒரு ஜேசிபியில் தான் நான் வச்சுருந்தேன், ஒரு ஜேசிபியில் அருவா மிளகா பொடியெல்லாம் வச்சுருந்தேன். அப்போ அந்த இடத்துல பிரச்சனை பண்ணி நிப்பாட்டி அப்போ கவின் நடந்து போகும்போது நான் பின்னாடி போய் மிளகா பொடியை போட்டு தான் வெட்டினேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின் என்னன்னா, இந்த மிளகா பொடி மேட்ரை ஃபர்ஸ்டே கவின் ஃபேமிலி சைடில் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க லீக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்லேயே லீக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போவே சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போலீஸ் காமிச்சாங்களாம், மிளகா பொடியை தூவி தான் சுர்ஜித் வந்து வெட்டினா அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஃபேமிலி சைடில் லீக் பண்ணியிருந்தாங்க. பட் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே லீக் ஆகலை. அப்போ என்ன ப்ரோ லீக் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நான் வரேன். இங்கே தான் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. இப்போ ரித்தன்யா கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரித்தன்யா கேஸில் அவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் லீக் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க கடைசியாக காரில் வந்தது, வீட்டில் இருந்து காருக்கு போனது, வீட்டில் இருந்து கார் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் லீக் ஆச்சு. பட் இந்த கேஸில், அதாவது கவின் கேஸை பொறுத்தவரைக்கு எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் லீக் ஆகலை. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தாங்களா இல்லை எடுக்கலையா அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நம்மளால் கவனிக்க முடிஞ்சு, இப்போ கடைசியாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன்னு சொன்னாங்க. என்னன்னா, இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே, அதாவது ஜெயபால் வந்து சுர்ஜித் வந்து இப்படி வெட்டிட்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னே, சுர்ஜித்தோட அப்பா வந்து அவனை ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போய் தன்னோட பொண்ணு அடிச்சதா வந்து வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்து பார்த்தோம், அங்கே அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சிபிசிடி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே இவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, நான் இப்படி ஒரு ஜேசிபியில் தான் வச்சிருந்தேன், இப்படி கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுத்துருக்காரு. பட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணாங்களா, அப்போ ஜேசிபி அங்கே தான் நின்றுச்சா, எத்தனை நாட்கள் நின்றுச்சு, அது யாரோட ஜேசிபி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே விசாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நியூஸாக இப்போ தான் வந்துட்டு இருக்குது. சுர்ஜித் கேஸை பொறுத்தவரைக்கு ஒன்றா வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, சுர்ஜித் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. பிளான் பண்ணி தான் முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தோம். என்னன்னா, பேச வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருந்திருக்காரு, போகும்போது ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்குது, அதில் சண்டை போட்டிருந்தவர் வச்சிருந்த கத்தியை வச்சு தெரியாமல் வெட்டிட்டார் போல அப்படின்ற மாதிரி பேசணும். அதுக்கப்புறம் பிளான் பண்ணி இப்படி கூட்டு வந்திருக்காரு, கத்தியை வச்சிருந்திருக்காரு, மிளகாப்பொடி வச்சிருந்திருக்காரு, சண்டை போட்டு மிளகாப்பொடியை போட்டு வெட்டிட்டாருன்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவன் இடத்தெல்லாம் பிளானாக செட் பண்ணி அங்கே கரெக்டாக எல்லா பொருளையும் வச்சுட்டு தான் பிளான் போட்டு கூட்டு வந்திருக்கான். ஸோ இங்கே இன்னும் இருக்க டவுட் எப்படின்னா, இவர் அன்னைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அதாவது கவின் அவர்கள் அன்னைக்கே கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கவினை எப்படி சுர்ஜித் கூட்டு போனான் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கான டவுட்டாக இருக்குது. இதுக்கு சுபாஷினி தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரைக்கு நான் ஓப்பனாக சொல்ல போனால், இதில் எனக்கு என்னமோ சுபாஷினிக்கும் தொடர்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் சுர்ஜித் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கான். பார்க்கலாம், இவ்வளோ ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டான் சுர்ஜித் வந்து, அங்கே ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாச்சான். கவினுக்கு என்ன ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது, என்ன மாதிரி தண்டனைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கேஸை இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆதாரங்களை இன்னும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 2 பேர் ஃபோனை செக் பண்ணி பார்க்கணும். இன்னும் கவின் ஃபோனை செக் பண்ணிட்டாங்க, சுபாஷினி ஃபோனை செக் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் சுர்ஜித் ஃபோனு,
அவங்க அப்பா ஃபோனு, இப்போ கடைசியாக கைது பண்ணாங்களா அவங்க பெரியப்பா பையன் ஜெயபால், அவங்க ஃபோன், எல்லா ஃபோனையும் செக் பண்ணி பார்த்தா தான் இன்னும் ஆதாரங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.